அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே என்னென்ன புக்ஸை படித்தா நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவோட ஹையரார்க்கியை நான் எப்படி கொண்டு போகிறேன்னா, இப்போ 2024 பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட போறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம போட போற எக்ஸாமுக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட எக்ஸாமுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. பட் இந்த டைம் நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேஜர் எப்பயுமே இருக்கும். ஸோ சைக்காலஜி, இது மூணு தான் நம்மளுக்கு இனிமே வரப்போற பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நம்மளுக்கு பேட்டர்னா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோட ஹையரார்க்கியை நான் ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா மேஜர், அதுக்கப்புறமா சைக்காலஜி. ஓகே, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா 30 கொஸ்டின்ஸ். அந்த 30 கொஸ்டின்ஸுக்கு மார்க் எவ்வளோ அப்படின்னா, டோட்டல் மார்க் 50 மார்க். அப்போ இந்த 30 கொஸ்டின்ஸ்ல மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே 2 மார்க். அப்போ 40 மார்க் ஆச்சா? அப்போ மீதி இருக்கிற 10 கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே 1 மார்க். அப்போ 10 பிளஸ் ஏற்கனவே இருக்கிற 40, 50 மார்க். இந்த 50 மார்க்ல 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்க செக்யூர் பண்ணணும். 40% ஆஃப் மார்க்ஸ்னா மினிமம் 20 மார்க் நீங்க செக்யூர் பண்ணாதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ்ன்னு சொல்லி உங்களை கன்சிடர் பண்ணிட்டு நீங்க எழுதக்கூடிய மேஜர் சப்ஜெக்டோட மார்க், அதாவது 150க்கு உங்க மார்க் என்ன அப்படிங்கிறத எவாலுவேஷனே பண்ணுவாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மார்க்கை எவாலுவேட்டே பண்ண மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 50க்கு 19 வாங்கிட்டு ஒரே மார்க்ல தான் நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா கூட, மேஜர்ல நீங்க 150க்கு 140 வாங்கினா கூட நீங்க ஃபெயில் தான். உங்களோட பேப்பர் எவாலுவேட்டே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரிசல்ட்டே அந்த பிடிஎஃப்ல பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, நீங்க தமிழில் ஃபெயில் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ தமிழுக்கு நீங்க டிஆர்பி வெப்சைட்லயே போயிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல சில டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் எங்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தா நம்மளோட 10th தமிழ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ நீங்க படிக்க வேண்டியது ஒரே ஒரு புக்கு தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th மட்டும் படிச்சா போதும். 10th 9 இயல் இருக்கும். அந்த 9 இயல்ல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நீங்க எல்லா டீடைல்ஸுமே நீங்க படிக்கணும். ஏன்னா நம்ம படிக்க போறதே 10th மட்டும் தான். அதுலயுமே நம்ம எந்த டீடைல்ஸுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். இதுல நம்மளுக்கு இலக்கணம் மட்டும்தான் கேட்பாங்க, இதுல இலக்கியம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும், எல்லா ஆத்தர்ஸை பத்தி படிக்கணும், எல்லா டீடைல்ஸுமே நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் முதல் நாள்ல இருந்து, அதாவது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சா முதல் நாள்ல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணது ஒரே ஒரு புக்கு தான், அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயுமே நான் 50க்கு தமிழ், அந்த 10ஆம் கிளாஸ் தமிழை வச்சு என்னால் 35 மார்க்குக்கு மேலே என்னால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் எனக்கு டைம் கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறதுனால லாஸ்ட்ல தமிழ்ல சில கொஸ்டின்ஸையே நான் பார்க்காம ஆப்ஷன்ஸ் ஒரு 4 கொஸ்டின்ஸுக்கு ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணி விட்டு வந்தேன். அதனால எனக்கு அதுல மார்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பட் எனக்கு 31 மார்க்குங்கிறது 50க்கு 31 மார்க்குங்கிறதே நல்ல மார்க் தான். உங்களுக்கு தேவை 20 தான். நீங்க மினிமம் 21 மார்க் வாங்கினாலே போதும். அதை உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் உங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க. ஐ மீன் நீங்க அதில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை நம்மளுக்கு மெயின் பேப்பர் எவாலுவேஷன் பேப்பர்ல உங்களுக்கு மார்க்லாம் ஆட் ஆகாது. ஜஸ்ட் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க 10th தமிழை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. அதுல எல்லா இயலுமே படிச்சிருங்க, எந்த டீட்டெயிலுமே விடாம கம்ப்ளீட்டா நீங்க தரவு பண்ணிருங்க. இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ரைட்? இப்போ மேஜருக்கு அப்படியே வருவோம். மேஜரோட பேட்டர்ன், நம்ம பிஜிடிஆர்பியோட பேட்டர்னே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன் தான். 150 மார்க்ஸ், 150 கொஸ்டின்ஸ். அப்போ 150 கொஸ்டின்ஸுக்கு 150 மார்க்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். அதுல ஃபர்ஸ்ட் 110 மார்க் நம்மளோட மேஜர், அப்புறமா இருக்கிற 40 மார்க்ல 30 மார்க் நம்மளுக்கு சைக்காலஜி, 10 மார்க் நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகே, இந்த நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இருக்கிற 110 கொஸ்டின்ஸ் மேஜர்ல நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்மளுக்கு 10 யூனிட் தான் இருக்கும். இப்போ 10 யூனிட்டுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சைக்காலஜிக்கு நம்ம என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பிசிக்ஸ்ல 10 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 10 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் ஃபீல்ட்ஸ், மேட்ரிக்ஸ் தியரி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு நான் ரெஃபர் பண்ற ஒரு புக், அதாவது நான் ரெஃபர் பண்ண புக் அண்ட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு புக் என்ன அப்படின்னா, அண்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போற புக்ஸ் எல்லாமே நான் 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ண ஒரு புக்ஸ். அந்த புக்ஸை வச்சு தான் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நான் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமை வச்சு அந்த எக்ஸாம்ல எனக்கு கிடைக்கல, நான் செக்யூர் பண்ண மார்க்குக்கு எனக்கு சீட் கிடைக்கல.
அண்டு அதே புக்ஸை வச்சு தான் மெஜாரிட்டி அதே புக்ஸை வச்சு தான் நான் இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் வந்து எழுதி இப்போ என்னால் வந்து 150க்கு ஒரு 105க்கு மேலே நான் வாங்கி டாப் ஒரு 40 கேண்டிடேட்ஸுக்கு உள்ள இப்போ என்னோட பேர் இருக்கு. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த டீட்டெயில்ஸை தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் ஃபீல்ட்ஸ் மேட்ரிக்ஸ் தியரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், இது மொதல் யூனிட். ரெண்டாவது யூனிட் ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸ், அப்புறம் குரூப் தியரி. இந்த மொதல் 2 யூனிட்ஸுக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுற புக்கு வந்து 2 புக் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் பிசிசிஸ்ட் பை ஆஃப்கன் அண்ட் வெப்பர், இது வந்து ஒரு புக்கு. ரெண்டாவது புக்கு வந்து ஹச்கே தாஸ், மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் பை ஹச்கே தாஸ். ஸோ இந்த 2 புக்கு மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு புக். இந்த ஆஃப்கன் அண்ட் வெப்பரில் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் தியரியில் இருக்கு. அதுக்கெல்லாம் தனி சாப்டரே இருக்கும் நம்மளுக்கு ஆஃப்கன் அண்ட் வெப்பரில். அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து லெஜாண்ட்ரே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், ஹெர்மைட்டு, அப்புறம் காமா ஃபீட்டாக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து நம்மளுக்கு சாப்டர்ஸே இருக்கும், டீட்டெயிலாகவும் இருக்கும். நீங்கள் ஒரே புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு பெட்டர் தான். இல்லை நான் வந்து 2 புக்கையுமே வச்சு ரெஃபர் பண்ண போகிறேன், மார்க்ஸ் எனக்கு வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 2 புக்கை வச்சு ரெஃபர் பண்ணலாம். ஒரு புக்கை வச்சு படிங்க, அந்த புக்ஸில் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதுங்க. அண்ட் இன்னொரு புக்கை வச்சு படிக்கிறப்ப அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்கள் நோட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. அப்படி தான் நம்ம வந்து எல்லா யூனிட்ஸுமே படிக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கு புக்கு. தேர்ட் யூனிட், இந்த மொதல் 2 யூனிட்ஸுக்கு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட் தான் பிடிஎஃப் வச்சு நான் படித்தேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த டைமில் பிஜிடிஆர்பி படிக்கிறப்ப எனக்கு போதுமான டைம் இல்லை. அதனால டக்கு நான் வந்து பிடிஎஃப் வச்சு நான் வந்து நோட்ஸ் எடுத்து அப்படியே நான் வந்து வெயிட் பண்ணாமல் படித்ததுனால கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அந்த பிடிஎஃப் வச்சு படித்தது. மற்ற எல்லா யூனிட்ஸுமே நான் வந்து புக்ஸ் வந்து பர்ச்சேஸே பண்ணியாச்சு. நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்ட் யூனிட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு ஜி அருள்தாஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பை ஜி அருள்தாஸ். இது வந்து ஒரு பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதோட ஆத்தர் வந்து ஜி அருள்தாஸ், ரைட். ஸோ ஃபோர்த் யூனிட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுக்கு வந்து எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் குப்தா குமார். இந்த புக்குமே நம்மளுக்கு வந்து ஐ மீன் ஒரு பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி படிக்கிற எல்லாருமே தெரியும், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே வந்து அதாவது படிக்காமல் விட்டுறவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு டாபிக், எல்லாருமே இந்த டாப்பிக்கை வந்து அப்படியே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது குப்தா குமார். குப்தா குமார்லையும் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு புக் இருக்குது, அதில் சில டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ், இதில் வந்து நீங்கள் வந்து சில டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதாவது ரூட் மீன் ஸ்கொயரு, அப்புறம் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிஸு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த புக்கில் இருக்கும். அதுக்கப்புறமா ஐ திங்க் கெனானிக்கல் என்சம்பிள், அப்புறம் லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஹீலியம், இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இதுலேயுமே இருக்கும். இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் நான் யூஜிடிஆர்பிக்கு ஒரு யூனிட்டே நான் படித்தேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு, ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ். இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 4th சாப்டருக்கு, அப்போ 4th சாப்டருக்கு 2 புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, 5வது சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு புக்கு தெரியும், கிரிஃபித். ஸோ இந்த கிரிஃபித் புக்கை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு புக்கு கிரிஃபித் தான். ஏன்னா ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு, இஎம்டிக்கு வந்து ஒரு பயங்கர ஸ்டாண்டர்டான ஒரு புக். இந்த இஎம்டிக்கு வந்து நிறையா பேர், இப்போ நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறப்பவும் சரி, இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் சரி, உண்மையை சொல்லப்போனால் எனக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமை விட யூஜிடிஆர்பியோட இஎம்டி வந்து ஹெவி சிலபஸ், எனக்கு ரொம்ப டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணி விட்டாங்க. அதனால வந்து எனக்கு வேற வழியே இல்லை, ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்து போயிட்டேன். அப்போ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நான் இஎம்டி படிக்கிறப்போ என் கூட சேர்ந்து படித்த சில கேண்டிடேட்ஸ் வந்து நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இஎம்டியை பற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரு பேசிக் விஷயங்கள்லாம் வந்து நிறைய தெரியாமல் நம்ம இந்த புக்கை வச்சு படிக்கிறப்போ எனக்கு இது புரியவே இல்லை. அதாவது கிரிஃபித் புக்கு எனக்கு புரியவே இல்லை, இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. இல்லை வந்து சோப்ரா அகர்வால் அப்படின்னு நினைக்கிறேன், அது ஒரு புக் இருக்குது, சோப்ரா அகர்வால். அந்த புக்குமே எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு சஜஷன் என்ன பண்ணுவேன்னா, 12th புக் எடுங்க. 12th வந்து வால்யூம் 1ல் மொதல் 5 சாப்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க.
மேபி எல்லாருமே 12th மொதல் 5 சாப்டர் வந்து 12th டீச்சர்ஸாக இருப்போம். நம்ம 11th 12th எடுத்தவங்களா இருந்தால் ஈஸியாக அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு போயிடுவோம். அப்போ வந்து பேசிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே அந்த 5 சாப்டர் நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் இருக்க எல்லா பேசிக்ஸுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த டயத்தில் போயிட்டு நீங்கள் கிரிஃபித் புக்கையோ இல்லை வந்து சோப்ரா அகர்வாலையோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ புரியலை அப்படின்னா நீங்கள் 12th போயிட்டு மறுபடியும் இந்த புக்குக்கு வாங்க, அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இஎம்டியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இந்த 2 புக்ஸில் நீங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஐ மீன் கிரிஃபித் புக்கு, இன்னொன்று வந்து சோப்ரா அகர்வால். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 2 புக்கு சொல்லிட்டேன். இப்போ ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் இஎம்டிலேயே நம்மளுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன 2 புக்லையுமே இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் இருக்கும். இதில் வந்து எனக்கு புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸை படிக்கிறதுக்கு இன்னமும் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பை அருள்தாஸ் புக். இந்த அருள்தாஸ் புக்கில் வந்து 10வது சாப்டர் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே இதில் இருக்கும். இது இல்லை அப்படின்னா எல்லாருமே இந்த புக்கை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். யூஜி படிக்கிறப்ப மாடர்ன் பிசிக்ஸ் பை ஆர் முருகேசன், இந்த ஆர் முருகேசன் புக்கில் மொதல் சாப்டரே நம்மளுக்கு வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த 2 புக்கு, அதுக்கப்புறமா ஏற்கனவே நான் சொன்ன 2 புக்கு கிரிஃபித் அப்புறமா அகர்வால், இந்த 4 புக்லையுமே ரிலேட்டிவிட்டி இருக்கும். என்னைய கேட்டால் வந்து எனக்கு இதில் எந்த புக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடர்ன் பிசிக்ஸ் சொல்லுவேன். மாடர்ன் பிசிக்ஸ் புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறத்துல நம்மளுக்கு வந்து அருள்தாஸோட புக்கு. என்னைய கேட்டால் மாடர்ன் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க, படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அருள்தாஸையுமே படிச்சுக்கிட்டீங்கன்னா 2 புக்கையுமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்தான ஒரு நாலேஜ் கிடைக்கும். டினோஷன்ஸ் மட்டும்தான் மாறும், மற்றபடியாக வந்து கான்செப்ட்லாம் ஒன்றா தான் இருக்கும். இதை தாண்டி நம்மளுக்கு இதுக்கப்புறமா எது டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சோப்ரா அகர்வால், அதுக்கப்புறமா டேவிட் கிரிஃபித். ஸோ இந்த 4 புக்கு ஆர்டர் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்போ 5th யூனிட் வந்து முடிஞ்சு. 6th யூனிட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு ஆக்சுவலாக ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பற்றி நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு, அதாவது இந்த யூனிட்டோட பேசிக் வந்து நிறையா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்குமே இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கிறப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இதோட பேசிக்ஸ் எதுவுமே தெரியல. பட் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சார் வந்து எனக்கு பயங்கரமாக டீச் பண்ணதுனால எனக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து ஈஸியாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ நீங்களா படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து நம்ம எந்த இன்ஸ்டியூட் கோச்சிங் எதுவுமே போகாம நீங்களா வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸை வந்து நீங்க வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை ஜி அருள்தாஸ் இந்த புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிகினரா இருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 2-3 டைம் ஒரு டாபிக் ரீட் பண்றப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இல்ல எனக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு பத்தி எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து பேன்வெல் புக்கை யூஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை பேன்வெல். இந்த புக்கு நிறைய பேர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இது எம்எஸ்சியில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இந்த புக் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஐடியா இருந்துட்டு இதுக்கு போனோம்னா கொஞ்சம் வந்து கிளியர் பிக்சராக கிடைக்கும். ஸோ இந்த 2 புக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு. அதுக்கப்புறமா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். நம்மளுக்கு இங்கே சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் இருக்கும். பாலிடெக்னிக்கில் வந்து கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் இருக்கும். எதா இருந்தாலும் எஸ்ஓ பிள்ளை, சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் பை எஸ்ஓ பிள்ளை ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே எஸ்ஓ பிள்ளை தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் வந்து படித்தது வந்து மல்டி கலர் எடிஷன். இது இல்லாமல் நம்மளுக்கு சில இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கூட இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து படிக்கலாம். ஓல்டு புக்காக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்லையுமே நம்மளுக்கு புக் பேக்கில் மினிமம் ஒரு 20 கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு ஆன்சருமே இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இருக்காது, பட் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் தான் பிஜிடிஆர்பி. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு போட்டு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப் தான். என்ன டிக் பண்ணுறது தான் நம்மளுக்கு மெயின். அப்படிங்கிறப்ப நீங்கள் மனப்பாடம் பண்ணால் கூட சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ புரியலை அப்படின்னா நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம் மெமரி பவர் இருந்துச்சுன்னா. ஸோ நிறையா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ வந்து அடிஷனலாக இதில் இருக்கும். அதையுமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து எஸ்ஓ பிள்ளை. ஓகே, இது வந்து 7th யூனிட்டுக்கு. அதுக்கப்புறமா எஸ்ஓ பிள்ளையிலேயே நம்மளுக்கு 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்லாம் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கா. அப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லோ டெம்பரேச்சர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து பிரிஜ்லால் சுப்ரமணியம், இந்த புக்கோட ஆத்தர் வந்து நான் இப்போ சொல்ல நினைக்கிறேன், ஹீட் தெர்மோடைனமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம். இந்த புக்கில் வந்து நீங்கள் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதாவது சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் செகண்ட் பார்ட்டை நீங்கள் இந்த புக் வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது பார்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கு மறுபடியும் நீங்கள் எஸ்ஓபிலேயே நீங்கள் வந்து போயிடலாம். ரைட், ஓகே. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை ஜி அருள்தாஸ். ஏன்னா ஜி அருள்தாஸா சொல்றாரு இவர் அப்படின்னு பார்க்காதீங்க, நல்ல புக்கு தான் அருள்தாஸோட புக்கு. ஒரு பிகினராக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஏன்னா வந்து நம்ம எம்எஸ்சி படிக்கிறப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸோட பேப்பரை பார்த்து நம்ம நிறைய பேர் பயந்துருப்போம்.
அந்த பயத்தோடயே நான் போய் இந்த புக்கை வச்சு எடுத்து படித்தேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு ஜி அருள்தாஸ் புக்கு உங்களுக்கு ஒரு நல்ல புக். ஓகே ரைட். அதுக்கப்புறமா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கு இதுலேயே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்கும். மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் மாடர்ன் ஃபிசிக்ஸ் பை ஆர் முருகேசன், இதுலேயே நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரெண்டுமே நம்மளுக்கு இதில் இருக்கும். இதில் வந்து எல்லாமே கவர் ஆயிரும். இதை தாண்டி இதில் இல்லாத இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பை டிசி தயால், இந்த புக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான புக்கு. ஆனால் வந்து இது வந்து அடிஷ்னலான டீடைல்ஸ் அந்த புக்கு கம்பேர் பண்ணுறப்ப நிறைய அடிஷ்னல் டீடைல்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எதனாலும் படிக்கலாம். ஏன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஒரு தியரி பார்ட்டாக தான் இருக்கும். இப்போ சைக்ளோட்ரானு, புரோட்டான், சிங்க்ரோட்ரானு, அப்புறம் ஜிஎம் கவுண்டரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தியரி பார்ட் தான். அதனால தியரி பார்ட் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து புரியிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால இது ரெண்டு புக்கையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ரெஃபர் பண்ணுங்க, அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து நோட்டு போட்டு எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த புக்கை எடுத்துட்டு இல்லாத இன்ஃபர்மேஷனை அடிஷனலாக எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு புக்கையுமே வச்சு படிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும். ஸோ ரெண்டு புக்கு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கு ரெண்டு புக், மாடர்ன் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து டிசி தயால். ஸோ லாஸ்ட் சாப்டர் எலக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து 4 பார்ட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு, அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஆப் ஆம்ப், மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர். இதில் பெரும்பாலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்கா, அது வந்து நம்மளுக்கு பைனரி, டெசிமல், ஆக்டல், அப்புறம் வந்து ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸு, கவுண்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பாதி வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும். எங்கே அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் 41வது சாப்டரில் இருக்குது. நம்பர் சிஸ்டம்ஸ் அண்ட் லாஜிக் சர்க்யூட்ஸில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது. அந்த ஆக்டல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல் நம்பரு, பைனரி டெசிமல் நம்பரு, அப்புறமா வந்து பிசிடிலாம் இருக்குது, பைனரி கோடட் டெசிமல் அதெல்லாம் இருக்குது. அப்புறமா கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்டு ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸ் வச்சு படிக்கலாம். ஃப்ளிப்ஃப்ளாப்பும் வந்து நம்மளுக்கு மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா ஆப் ஆம்ப். ஆப் ஆம்புக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான ஒரு புக்கு வந்து இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதை தவிர்த்து எனக்கு எந்த புக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே இல்லை. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை விகே மேக்தா, ரோஹித் மேக்தா. இது வந்து ஆப் ஆம்புக்கு மட்டும் நம்மளுக்கு கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தா பிஜிடிஆர்பியில் ஆப் ஆம்ப் பார்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி போனால் அங்கே வந்து ஐ திங்க் அந்த யூனிட்டுக்கு பேர் என்ன தெரியல, அதுவும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சாப்டர் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸை பற்றி. அதில் வந்து ஏகப்பட்ட டாபிக்ஸை வந்து இந்த புக்கு கவர் பண்ணிடும். கிட்டத்தட்ட 70-80% இந்த புக்கு கவர் பண்ணிடும். அப்போ வந்து இந்த புக்கு வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, பாலிடெக்னிக் டிஆர்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இது எல்லாமே இருக்கும். இல்லாத ஒரு சில டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஏஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், கிளிப்பிங் அண்ட் கிளாம்பிங் சர்க்யூட்ஸ்லாம் இதில் இருக்காது. அது எல்லாமே நீங்கள் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் ஏஸ்டேபிள், பைஸ்டேபிள், மோனோஸ்டேபிள் எல்லாமே மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து பி ராம் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் புக் இருக்குது. அது வந்து மைக்ரோ ப்ராசஸரோட ஹோல் பார்ட்டை கவர் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறமா மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அதில் வந்து மேக்னட்ரானு, கிளிஸ்ட்ரானை பற்றிலாம் நீங்கள் அருள்தாஸோட இது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி புக்கில் அருள்தாஸ் புக் இருக்கா, அதில் வந்து சில கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரானை பற்றி மட்டும் சில இது இருக்கும். அதுக்கப்புறமா ஆண்டனாஸ், ஆண்டனா கெயின் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்லேயே இருக்கும் ஆண்டனாஸை பற்றி. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 10 சாப்டருக்குமே நான் வந்து 10 புக்ஸை நான் வந்து கொடுத்துட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி படித்த ஒரு புக்ஸ். இதில் ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் நம்ம பையலோட புக்கு, ஃப்ரெண்டோட புக்கு. அதை வாங்கி நான் எக்ஸாமுக்கு படித்தேன். அப்படியுமே நான் வந்து புக்கை வச்சு படித்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த புக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கு. அதனால் கான்ஃபிடென்ட்டாக நான் இந்த புக்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறமா 110 மார்க் மேஜர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு சைக்காலஜி பார்ட்டுக்கு போவோம். சைக்காலஜி பார்ட்டில் 110 மார்க்கு மேஜர் முடிஞ்சு. ஸோ மீதி இருக்கிற 40 மார்க்கில் வந்து 30 மார்க்கு சைக்காலஜி, 10 மார்க்கு வந்து ஜென்ரல் நாலேஜ். ஸோ அந்த 30 மார்க் சைக்காலஜி வந்து ஆக்சுவலாக எனக்கு சைக்காலஜி எக்ஸாம் அட்டன் பண்ணது வந்து 3 டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் சைக்காலஜி எடுக்கிறேன். அப்புறம் டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2ல வந்து நான் சைக்காலஜி அட்டன் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 எக்ஸாம்லையுமே எனக்கு சைக்காலஜியில் 30க்கு 15 மேலே 3 எக்ஸாம்லையுமே எனக்கு வந்துருச்சு. ஸோ சைக்காலஜி வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டான பார்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இதுக்கு சைக்காலஜிக்கு நான் உங்களுக்கு என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணுவேன்னா டீச்சர்ஸ், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்கா, டிஎன்டிஇயூ, அதுக்கு கீழே தான் எல்லா பிஎட் காலேஜுமே வரும் நம்மளுக்கு.
ஸோ அந்த யூனிவர்சிட்டியே வந்து நம்மளுக்கு பிஎடுக்கு நோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பப்ளிஷ்டு நோட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்லேயே இருக்குது. நீங்கள் போயிட்டு டிஎன்டிஇயூ பிஎட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி வரும். ஒரு புக் மாதிரி, இந்த புக்கு கவர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி வரும். அது வந்து நம்மளுக்கு பிஎட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருந்துச்சோ அந்தந்த டாபிக்ஸுக்கு ஒவ்வொரு தனித்தனியாக பிடிஎஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டெம்பரரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதுக்கு வந்து நம்மளுக்கு தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு தனி பிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பிடிஎஃப் இருக்கும். அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம பிஜிடிஆர்பியோட சைக்காலஜி சிலபஸ் பிடிஎஃப் வச்சுட்டு அதில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் போய் அதுக்கு ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ வந்து அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து சைக்காலஜியில் வந்து 15 மேலே வாங்கலாம். அண்டு மீதி இருக்கிற 10 மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்து எவ்வளோ வருதோ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லக்கு ஃபேக்டர் தான். ஏன்னா பெருசாக பிஜிடிஆர்பி படிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்து டைம் ஒதுக்கி நம்ம படிக்கிறது கிடையாது. நியூஸ் பேப்பரையோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸையோ நம்ம படிக்கிறது கிடையாது. இந்த பேங்க் எக்ஸாம் பண்ணுறவங்களாம் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம அப்படியே ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது 150க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக மாட்டோம். 140 மார்க் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அந்த 10 மார்க்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம எழுதுவோம். அதனால வந்து ஜிகே அப்படிங்கிறது வந்து அது ஜென்ரல் நாலேஜ். நீங்கள் நியூஸ் பேப்பரை வந்து கவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ்லாம் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் யாராவது பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்டு எப்படா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கேட்டுக்கங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2022 நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் சைக்காலஜி அண்ட் ஜிகே சேர்த்து 40 மார்க் இருக்கா. அந்த 40ல் எனக்கு 18 மார்க் வந்துச்சு. அந்த 18ல் 17 மார்க் ஜிகே மார்க்கு, ஒரே ஒரு 17 மார்க் சைக்காலஜி மார்க்கு, ஒரே ஒரு மார்க் தான் ஜிகே மார்க்கு. ஸோ 10ல் எனக்கு ஒரு மார்க் தான் எனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜே வந்துச்சு. அதனால ஜென்ரல் நாலேஜுக்கு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது நான் கிடையாது, அதை நான் வந்து விட்டுறேன். அண்ட் உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கேண்டிடேட் ஃபிசிக்ஸ் கேண்டிடேட் இருந்தால் தயவு செஞ்சு ப்ராப்ளமில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துக்கங்க. இப்போ எங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இது எனக்கு பெரிய பெரிய ஒரு பிக்சர் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்போ எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு. யூஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கே தெரியும், பிஜியோட கிரேடு கொஞ்சம் கம்மியான கிரேடு, சேலரியும் கொஞ்சம் கம்மியான சேலரி தான், 6th to 10th எடுக்கிற டீச்சர்ஸ் தான். ஆனால் அதுக்கே எக்ஸாம் வந்து வச்சு செஞ்சு விட்டானுங்க. 150 மார்க்குக்கு பாதிக்கு பாதி அப்படியே ப்ராப்ளம். எங்களுக்கு வந்து 150 மார்க்கில் தமிழ் எழுத்து படிச்சு சேர்த்தா நம்மளுக்கு வந்து 180 மார்க், 180 கொஸ்டின்ஸ் மார்க் கிடையாது, 180 கொஸ்டின்ஸ். அந்த 180 கொஸ்டினுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 3.5 மணி நேரம். அப்போ 3.5 மணி நேரத்தில் நாங்கள் 180 கொஸ்டின் அட்டன் பண்ணணுமா? நான் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் எனக்கு கிராஸ் ஆயிடுச்சு. நான் எத்தனை கொஸ்டின் முடிச்சேன்னு பார்த்தா வெறும் 40 கொஸ்டின் தான் நான் முடிச்சிருந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு அந்த 40 கொஸ்டின்லேயே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக யாக்கரா போட்டு விட்டானுங்க, ப்ராப்ளமாக கொடுத்து விட்டானுங்க. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்குலாம். ஐ மீன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். பட் நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு போனது யூஜிடிஆர்பி தான், ப்ராப்ளம் கேட்பாங்க பட் 50-60% ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு யாருமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஸோ அதனால வந்து யூஜிடிஆர்பிக்கே இந்த ஸ்டாண்டர்ட்னா அடுத்து வரப்போகிற பிஜிடிஆர்பிக்குலாம் வந்து கண்டிப்பாக 110ல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். 3000 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இன் பிசிக்ஸ் பை ஷாம் சீரிஸ். ஸோ இது வந்து இந்த எல்லா புக்குமே நான் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி கூட இருக்கட்டும். பட் வந்து இது ஒவ்வொரு டாபிக்குமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ கூலும்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 30 ப்ராப்ளம் இருக்கும். காஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30-40 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதில் ஈஸியான ப்ராப்ளமே நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் ஃபைன் பண்ணுறத கொஞ்சம் அந்த ஸ்பீடு உங்களுக்கு கிடைச்சணும். ஸோ ஸ்பீடு கிடைச்சிச்சு அப்படின்னாலே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இனிமே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு ஸ்கில்லும் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புனது. ஸோ கண்டிப்பாக இந்த சஜஷன்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.